மீனராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போதுனும், குடும்ப ரீதியாக, லாப ரீதியாக, வியாபாரம் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுனும், உங்களுக்கு பலமா பலவீனமா, நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நேயர்களுக்கு பொருளாதார நிலைமை சுமாராக தாங்க இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் உடனுக்குடனே சரியாயிரும். குடும்பத்தில் மற்றவங்கள அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளோட தேவையை நிறைவேற்றுறதுக்காக சிலர் கடன் வாங்கவும் நேரிடலாங்க. எதுலேயும் பொறுமையோட இருக்கிறது ரொம்ப அவசியங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்க அலுவலகத்தில் உற்சாகமான நிலை தாங்க நிலவும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் உண்டுங்க. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள்லாம் எதையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்க. அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தகுந்தவங்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷம் நிம்மதியும் தரும் வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக அமைய போதுங்க. மேலும் பூரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க 4ஆம் இட குருவின் பார்வைகள் 8, 10, 12 இடங்களுக்கு கிடைக்கிறதால நெருக்கடியெல்லாம் தீருங்க. தொழில் முன்னேற்றம் பெறுங்க. சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்குங்க. வார மத்தியில் இரவு பயணம் செய்ய வேண்டாங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 6ல் கேது, சூரியன், புதன் இருக்கிறதால யோக காலமாகுங்க. முயற்சி வெற்றியாக முடியுங்க. உடல்நல சீராகுங்க. பணியிடத்தில் செல்வாக்கு உயருங்க. வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரம் 6ல் புதன் சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. புதிய வீடு இடம் வாங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாக முடியுங்க. சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால குரு பார்வையால் செலவு கட்டுப்படுங்க. நிம்மதியான தூக்கம் உண்டாகுங்க. மேலும் இந்த வாரம் முழுவதுமே விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய வாரங்க. ராசியில் வக்கர சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. ஒழுக்கமே உயர்த்துங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க. வேற்றுமொழி கற்கிறதுல ஆர்வம் அதிகரிக்குங்க. வேற்றுமொழி பேசும் நண்பர்கள் கிடைப்பாங்கங்க. பெரிய தொகையை கடனாக கொடுக்கும் முன்பு பல முறை யோசிங்க. பெரிய முதலீடுகளை குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் முதலீடு செய்கிறது நல்லதுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கைக்கூடி வருங்க. கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளிகளை அனுசரித்து போகிறது உங்களுக்கு நெருக்கடிகளை சமாளிக்கிற விதமாக அமையுங்க. வாழ்க்கை துணையோட இருந்த பனிப்பொருளாக மறையுங்க. அரசியல்வாதிங்க மௌனமாக இருக்கிறது தான் மன நிம்மதியை தருங்க. நீங்கள் விண்ணப்பம் போட்டிருந்த வீடு தொழில் முன்னேற்ற கடன்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வீடு மாற்றம் மற்றும் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இந்த வாரம் மத்தியில் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலுமே இடம் ஏவல் பொருள் அறிந்து செய்யணுங்க. யாரையும் பகைக்கக்கூடாது. காலத்தின் அருமை அறிஞ்சு செயல்படணுங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வழிபட பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவுமே மேன்மையான பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலையில் இலகுவான நிலை இருக்கும். சில இடங்களில் இணக்கம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் எதிர்பார்த்த காரியம் உடனே நிறைவேறுங்க. வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்குங்க. அதனால் பண வரவு அதிகரிக்குங்க. தொழிலில் புதிய முதலீடுகள்லாம் தைரியமாக இறங்கலாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனுசரணையான சூழ்நிலை இருக்குங்க. மேல் அதிகாரிகளோட ஆதரவு உற்சாகத்தை கொடுக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத லாபமெல்லாம் கிடைச்சி பண வரவு அதிகரிக்குங்க. புதிய முதலீடுகளில் கவனத்தை செலுத்த ஏற்ற நேரங்க இது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்குங்க. பிள்ளைகளால் அலைச்சல் உண்டாகலாங்க. பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்கிறதுல ஆர்வம் செலுத்துங்க. கலைத்துறையினர் அரசாங்க உதவியோட புதிய படைப்புகளுக்கு தயாராவாங்க. புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப தைரியமாக இறங்கலாங்க. சந்திரன் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருங்க. குரு நாளில் இருக்கிறதால வீட்டு மனம் வாங்கும் யோகம் உண்டாகுங்க. நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு செயல்படணுங்க. அவசரப்பட்டு தொழில் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாதுங்க. இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் எதிர்கால நன்மைக்காக உழைக்கணுங்க. பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்துக்கணுங்க. மேலும் பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அந்த முருக பெருமானுங்க மற்றும் மீனாட்சி அம்மன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நன்றி.